காலையிலேயே அரோராக்கு ஒரு மைக் பனிஷ்மெண்ட் கொடுத்தாங்க. எல்லார்கிட்டயும் போய் நல்லதா சொல்லணும்னு சொல்லியிருந்தாங்கன்னு சொல்லியிருந்தேன். அதில் ஒரு செட் ஆல்ரெடி நான் வீடியோ போட்டாச்சு. அதுக்கப்புறமா வந்துட்டு பார்வதி கிட்ட கடைசியாக வராங்க. வரும்போது பார்வதி கிட்ட சொல்கிறாங்க, நீ வந்து என் கண்ணுக்கு நீ வந்து ரொம்ப இன்ட்ரெஸ்டிங், நீ ரொம்ப ரொம்ப இன்ட்ரெஸ்டிங். உன்னை மாதிரி ஒரு கேரக்டர் நான் பார்த்தது கிடையாது. எனக்கு சரியாக படலைங்கிறதுனால வெளியில் உள்ள மக்களுக்கும் அப்படி சரியாக படலைன்னு இருக்கணும்னு அவசியம் கிடையாது. டெஃபினட்டாக அவங்களுக்கு ஒன்று ரொம்ப பிடிச்சிருக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ அரோரா வந்து சொல்கிறாங்க. சொல்லிவிட்டு அதுக்கு அந்த அரோரா சொல்கிறதுக்கு முன்னாடி என்ன கான்வர்சேஷன் நடக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வியானா வந்து பார்வதி கூப்பிட்டு நீங்கள் டாய்லெட் கிளீனிங்கில் தானே இருந்தீங்க அப்படின்னு சொல்லிட்டு அதை கொஞ்சம் டிஸ்கிரைப் பண்ணுறாங்க. ஒரு சில ப்ராப்ளம்ஸ் டிஸ்கிரைப் பண்ணுறாங்க. சரியாக க்ளீன் பண்ணல அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. அதுக்கு பார்வதி இல்லை நான் கரெக்டாக தான் பண்ணேன் அப்படின்னு சொல்கிறாங்க. இவங்க திருப்பவும் இல்லையே அப்படி இல்லைன்னொடனே அதுக்கு பார்வதி ஒரு ஜஸ்டிஃபிகேஷன் கொடுக்குறாங்க. இப்போ வியானாவும் அதை அக்செப்ட் பண்ணுற மாதிரி வந்துட்டாங்க. நானும் சரி வியானா அதை அக்செப்ட் பண்ணிக்கிட்டாங்க போல இருக்குது அப்படின்னு நான் நினச்சேன். பட் அதுக்கப்புறமா பார்வதி அந்த இடத்த விட்டு எந்திரிச்சு போனதுக்கப்புறமா எஃப்ஜேயை கொண்டு சொல்கிறாங்க. நான் அவகிட்ட கேட்டேன், நீங்கள் இப்படி பண்ணியிருக்கீங்க, எங்களுக்கு எக்ஸ்ட்ரா ஒர்க்காக இருந்துச்சு டாய்லெட் கிளீனிங்கில் அப்படின்னு சொன்னேன். அவள் வந்து நான் பிடிச்ச முயலுக்கு 30 காலுங்கிற மாதிரி நிற்கிறா அப்படின்னு சொல்லிட்டு வியானா வந்து எஃப்ஜே கிட்டே சொல்கிறாங்க. அப்போ நான் நினச்சேன், அது டைரெக்டாகவே வந்து பார்வதிக்கிட்டே சொல்லியிருக்கலாமே. இப்போ வியானா வந்து ரொம்ப பயந்த பொண்ணெல்லாம் கிடையாது, தைரியமான பொண்ணு தான். அப்போ ஏன் பார்வதி கிட்ட மட்டும் அதை அப்படியே ஸ்டாப் பண்ணுறாங்க? இல்லை அது அப்படி தான் அப்படிங்கிறத அவங்க அடித்து பேசியிருந்துக்கலாம். மேபி சண்டை வேணாம்னு நினச்சாங்களோ என்னவோ தெரியல. அது எஃப்ஜே கிட்ட சொல்லிட்டு இருக்காங்க. அதுக்கப்புறமா வந்துட்டு திருப்பி கிச்சன் ஏரியாவில் வந்து பார்வதி என்ன சொன்னேன் அப்படின்னு சொன்னோடனே அரோரா திருப்பவே எக்ஸ்பிளைன் பண்ணுறாங்க. எனக்கு பிடிக்கலைங்கிறதுக்காக யாருக்குமே பிடிக்காமல் இருக்கணும்னு அவசியம் கிடையாது, எல்லாருக்கும் நான் பிடிச்சிருக்கலாம்னு சொன்னேன்னு சொன்னோன்னே, ஓ இது கேட்குறதுக்கே அதிசயமாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமாக சிரிக்கிறாங்க 3 பேரும். அதுக்கு தான் சிரிச்சிட்ருக்காங்க. அப்புறம் அமித் கிட்ட வந்து நீங்கள் ஒன்று ஒரு அக்னாலஜ்மெண்ட் வேணும்னு ஆசைப்படுறீங்க, அது கிடைக்கலைனாலும் அது துரத்து பிடிச்சி வாங்கிடுறீங்க அப்படின்னு சொல்லிட்டு அரோரா சொன்னாங்க. வேறு யாருக்கிட்டேயோ வந்துட்டு உங்களுக்கு ஓப்பன் ஹார்ட் இருக்குது, எதையும் அக்செப்ட் பண்ணிக்கிற ஓப்பன் ஹார்ட் இருக்குது, நீங்கள் லவ் பண்ணுறதுக்கு ஹர்ட் ஆகிறதுக்கு எல்லாத்துக்குமே ஒரு ஓப்பன் ஹார்ட் இருக்குதுன்னு சொன்னாங்க. அது யாரை பார்த்து சொன்னாங்கங்கிறது எனக்கு தெரியல. கனியக்காவை சொன்னாங்க நான் நினைக்கிறேன், ஷுவராக தெரியாது. அவங்க தான் அந்த சோஃபாவில் உட்காந்துருந்தாங்க. உங்களுக்கு தெரிஞ்ச கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.